ஹாய் விவர்ஸ், நான் உங்க மீன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாட்ஸ்அப் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, நாளுக்கு நாள் விபத்துகள் வந்து அதிகமாயிட்டே தான் போகுது. பேருந்து விபத்தா இருக்கட்டும், ட்ரெயின் விபத்தா இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ விமான விபத்துகளின் எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே தான் போகுது. தென் கொரியால கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட 179 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தாய்லாந்தோட தலைநகரமான பேங்காக்ல இருந்து தென்கொரியாவோட சர்வதேச விமான நிலையமான முவான் விமான நிலையத்துக்கு வந்து பயணிகள் விமானம் வந்து புறப்பட்டு போகுது. அதாவது அந்த பயணிகள் விமானத்துல 175 பயணிகள் பிளஸ் பார்த்தீங்கன்னா 6 பணியாளர்கள் உட்பட 181 பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க. இந்த அந்த விமானத்தோட பேர் பார்த்தீங்கன்னா போயிங் நிறுவனம் தயாரித்த ஜேஜு ஆர். அதாவது அந்த விமானத்தோட தயாரிப்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னா போயிங் தான். இந்த நிறுவனத்தோட விமானம் வந்து தரையிறங்கும் போது, அதாவது தென்கொரியாவோட சர்வதேச விமான நிலையமான முவான் அந்த விமான நிலையத்தில் வந்து தரையிறங்கும் போது ஒரு சில டெக்னிக்கலாக ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதாவது லேண்டிங் கியர் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லப்படுது. அதாவது லேண்டிங் கியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமானத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சக்கரங்கள், அதாவது விமானம் வந்து லேண்ட் ஆகும்போது தான் அந்த சக்கரங்கள் வந்து வெளியே வரும். நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து டெக்னிக்கலாக நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதனால அந்த லேண்டிங் கியர் வந்து ஒர்க் ஆகாததுனால அந்த டயர் வந்து வெளியே வரல. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த டயர் முன்னாடி வந்ததுக்கான அறிகுறியே கிடையாது. ஸோ அந்த டயர் இல்லாமல் லேண்ட் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வேகமாக போனால் அந்த விமானம் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய விமான நிலைய தடுப்பு சுவர் இருக்குல்ல, வேலி போட்டிருப்பாங்களா, அந்த வேலியில் மோதி தீப்பிடிச்சு எரிஞ்சு வெடிச்சு சிதறுது. கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 179 பேர் இறந்ததா அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேண்டிங் கியர் ஒர்க் ஆகலைன்னா, அதாவது பைலட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமில் அதாவது பெல்லி லேண்டிங்னு சொல்லுவாங்க. பெல்லிங் லேண்டிங் அப்படின்னா அந்த மாதிரி டயர் வெளியே வராத பட்சத்தில் அந்த ஃபியூல் எல்லாம் வெளியே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதோட ஸ்பீடை கம்மி பண்ணிட்டு மெதுவாக லேண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு உராய்வு விசையினால தீ பற்றாமல் இருக்க அதில் உள்ள ஃபியூல் எல்லாம் வெளியே எடுத்துருவாங்க. அந்த மாதிரி முறை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெல்லி லேண்டிங் பண்ணும்போது அதுக்கு முன்னக்கூட்டியே பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே அதாவது விமான நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் கிட்ட வந்து ஒரு தகவலை வந்து கொடுத்துருவாங்க. அதனால அவங்க எல்லாரும் முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி முன்னெச்சரிக்கையும் கொடுக்கப்படலை. சரி, பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகும்போது விமானத்தோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை, ரொம்ப வேகமாகவே இயக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 குழந்தைகள் உட்பட 179 பேர் இறந்து போயிருக்காங்க. உடனே தகவல் இருந்து அங்கே 22 தீயணைப்பு வாகனங்கள் வந்து வருது. அதுக்கப்புறம் தீயணைப்பு படை வீரர்கள், அப்புறம் காவல்துறையினர், அதுக்கப்புறம் ஹெலிகாப்டரில் நிறைய ராணுவ வீரர்கள்லாம் வந்து அந்த தீயை அணைச்சு பயணிகளை வந்து மீட்க போராடுறாங்க. ஆனாலும் கிட்டத்தட்ட 179 பேர் இறந்துருந்தாங்க. 2 பேர் மட்டும் தான் உயிர் பிழைத்ததாக கூறப்படுது. அந்த 2 பேரும் மயக்க நிலையில் இருந்ததாக கருதப்படுது. அது இன்ன வரைக்கும் அவங்க வந்து தெளிவான நிலைக்கு வரலை, இன்னும் பேசலை அப்படின்னு தான் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த விமானத்தோட நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, முக்காவாசி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு, அதாவது வால் பகுதி மட்டும்தான் எரியலை. ஸோ உயிர் பிழைத்த அந்த 2 பேருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வால் பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில் தான் இருந்ததாக கூறப்படுது. விமான விபத்து நடந்ததற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு இன்ன வரைக்கும் தெளிவாக யாருமே சொல்லலை. அதாவது அதிகாரிகள் வந்து அங்கே விசாரணை நடத்திட்டு தான் இருக்காங்க. அதாவது விமானத்தோட வலது இறக்கையில் வந்து பறவை மோதுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ பறவை மோதினாதான் இந்த மாதிரி லேண்டிங் கியரில் வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா பறவைகள் மோதினா மட்டும்தான் இந்த மாதிரி லேண்டிங் கியரில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நிறைய விபத்துக்கள் மூலமாக நிறைய நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. சேம் டைம் விமானம் வந்து லேண்ட் ஆகும்போது அதாவது விமானத்தோட ஸ்பீடை வந்து இவங்க குறைக்கவே இல்லை. அதாவது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது விமான விபத்து நடந்தாலே அதோட கருப்பு பெட்டியை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கருப்பு பெட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விமான பகுதியில், அதாவது விமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி.
அதாவது 2 கருப்பு பெட்டியை வந்து இவங்க வந்து கைப்பற்றியிருக்காங்க. அந்த கருப்பு பெட்டியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டிங் வந்து இருக்கும். அது மூலமாக இவங்க வந்து விமான விபத்து நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு துல்லியமாக இவங்க வந்து தெரியறதுக்கு அதாவது அறிய வாய்ப்பு இருக்குது. அதாவது சண்டே இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. இன்னும் 2-3 நாளில் வந்து புது வருஷத்தை நோக்கி பயணிக்க சந்தோஷத்தில் வந்து பயணிகள் எல்லாமே பயணிச்சுட்டு வந்து இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 5 குழந்தைகள் வேற இருந்திருக்காங்க. ஸோ நினச்சி பாருங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த புது வருஷத்தை கொண்டாடலாம் அப்படின்னு சந்தோஷமாக வந்துட்டு இருந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. அதாவது முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாருமே தென்கொரிய நாட்டை சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும். அதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. அதாவது மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க யார் யார் பயணிச்சாங்கன்னு. அதை கேட்டு உறவினர்கள் வந்து அழுறாங்க, கதறி அழுறாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ பெயினாக இருக்குது. எனிவே இந்த விமான விபத்தில் இறந்தவங்களுக்காண்டி நாம் இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிப்போம். ஓகே, நாம இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இது மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.